வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 150 வருட சரித்திர சாதனை இங்கிலாந்தை பொளந்து கட்டிய இந்தியா. அதாவது தர்மசாலாவில் மார்ச் 7ஆம் தேதி இந்தியாவுக்கு எதிராக துவங்கிய 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸை வென்ற இங்கிலாந்து முதலில் பேட்டிங் செய்தது. அதிகபட்சமாக ஜாக் ரெவலி 79 ரன்கள் எடுக்க இந்தியா சார்பில் அதிகபட்சமாக குல்தீப் யாதவ் 5 ரன்களும் அஸ்வின் 4 ரன்கள் எடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்தியாவுக்கு துவக்க வீரர்கள் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகியோர் ஆரம்பத்திலேயே சிறப்பாக விளையாடி 104 ரன்கள் பார்ட்னர்ஷிப் கொடுத்து நல்லதொரு துவக்கத்தை கொடுத்தார்கள். இந்த தொடரில் ஆரம்பம் முதலே இங்கிலாந்தை சொல்லி அடித்து வரும் ஜெய்ஸ்வால் மீண்டும் அதிரடியாக விளையாடி அரை சதம் அடித்து 57 ரன்களை குவித்து அவுட் ஆனார். அதனைத் தொடர்ந்து கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் ஆகியோர் 2வது விக்கெட்டுக்கு 171 பார்ட்னர்ஷிப் ரன்கள் அமைக்க இந்தியாவுக்கு முன்னிலை பெற்றுக் கொடுத்தார்கள். அதில் கேப்டன் ரோஹித் சர்மா சதம் அடித்து 103 ரன்களும் சுப்மன் கில் தன் பங்கிற்கு சதம் விளாசி 110 ரன்களும் எடுத்து பென் ஸ்டோக்ஸ் மற்றும் ஜேம்ஸ் ஆண்டர்சன் வேகத்தில் கிளீன் போல்ட் ஆனார்கள். அவர்களைத் தொடர்ந்து இளம் வீரர்கள் தேவ்நாத் படிக்கல் மற்றும் சர்பரஸ் கான் ஆகியோர் ஜோடி சேர்ந்து தங்களுடைய பங்கிற்கு 4வது விக்கெட்டிற்கு 97 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தார்கள். அதில் சர்பரஸ் கான் 56 ரன்களும் அறிமுக போட்டிகள் அசத்திய தேவ்நாத் படிக்கல் 65 ரன்களும் குவித்து அவுட் ஆனார்கள். இந்த வகையில் ஜெய்ஸ்வால் 57 ரன்களும், ரோஹித் 103 ரன்களும், சுப்மன் கில் 110 ரன்களும், தேவ்நாத் படிக்கல் 65 ரன்களும், சர்பரஸ் கான் 56 ரன்கள் என இந்திய அணியின் டாப் 5 பேட்ஸ்மேன்கள் 50க்கும் மேற்பட்ட ரன்களை குவித்து போட்டிகள் அசத்தினார்கள். இதன் வாயிலாக 15 வருடங்கள் கழித்து ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் டாப் 5 இந்திய பேட்ஸ்மேன்களும் 50க்கும் மேற்பட்ட ரன்கள் குவித்து சாதனை படைத்தார்கள். இதற்கு முன் கடைசியாக 2009ஆம் ஆண்டு இலங்கைக்கு எதிரான ஒரு போட்டியில் முரளி விஜய், சேவாக், டிராவிட், சச்சின் மற்றும் லக்ஷ்மணன் ஆகிய 5 டாப் பேட்ஸ்மேன்களும் 50க்கும் மேற்பட்ட ரன்கள் அடித்து இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போட்டிகள் அடுத்ததாக வந்த ரவீந்திர ஜடேஜா 15 ரன்களும், துருவ் ஜுரேல் 15 ரன்களும், அஸ்வின் டக் அவுட் ஆனதால் விரைவில் இந்தியா ஆல் அவுட் ஆகிவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போது வந்த குல்தீப் யாதவ், பும்ரா ஆகியோர் மீண்டும் ஜோடி சேர்ந்து இந்தியாவை 500 ரன்கள் தாண்ட வைக்காமல் அவுட் ஆக மாட்டோம் என்ற வகையில் பேட்டிங் செய்தார்கள். இதனால் 5வது நாள் முடிவில் 473 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை எடுத்துள்ள இந்திய அணி இங்கிலாந்தை விட 255 ரன்கள் முன்னிலை பெற்று உள்ளது. இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பையும் பிரகாசப்படுத்தியுள்ளது. களத்தில் குல்தீப் யாதவ் 27 ரன்களுடனும் பும்ரா 19 ரன்களுடன் இருக்கும் நிலையில் இங்கிலாந்து சார்பில் அதிகபட்சமாக சோயப் பசீர் 4 விக்கெட்டுகளை எடுத்து உள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.